ஆட்டம் காணும் ரேமன் சாம்ராஜ்யம். நடுத்தெருவில் நிறுத்தப்பட்ட கோடீஸ்வர தந்தை. தந்தை மகன் பாச போராட்டம். Thrown me out of my own house. So what can I say? He's living alone in a 36-floor building. என்னோட சொந்த வீட்டில இருந்து என்னோட மகனே என்னை தூக்கி வெளியில எறிஞ்சிட்டான். 36 அடுக்குமாடி கட்டிடத்துல அவன் ஒருத்த மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அவங்க தந்தைய பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஒரு கட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தரம் உயரும். அதுக்கப்புறமா நீங்க நிலைச்சு நிப்பீங்க. திடீர்னு அப்படியே கீழே வந்துருவீங்க. உங்களோட பிள்ளைங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை நீங்க எழுதி கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா உங்களுடைய வாழ்நாளுக்கு அப்புறமா அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரணும். அதுதான் நல்லது. இல்லாம இருந்துச்சுன்னா என்னுடைய இதே அவல நிலை தான் உங்களுக்கும் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பொங்க தழுதழுத்த ஒரு குரல்ல ஒரு வயசான முதியவர் பேசியிருக்கிறாரு. அவரு ரொம்ப சாதாரண மனுஷன் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்கார சக்கரவர்த்தி, பணக்கார சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய சாமானிய மனுஷங்க கிட்ட உங்களுடைய கனவு ஆடை எது அப்படின்னு கேட்டா ரேமண்ட், அதுக்கப்புறம் வுல்லன் ஃபேப்ரிக், இந்த மாதிரி பெரிய பெரிய துணி நிறுவனத்தினுடைய உடைய நம்ம சொல்வோம். அந்த வரிசையில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரேமன், வுல்லன் ஃபேப்ரிக் இந்த மாதிரி நிறுவனங்களுடைய முன்னாள் உரிமையாளர் விஜய்பாத் சிங்கானியா அப்படிங்கிறவர் தான் தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய அவல நிலையை நான் தழுத்தழுக்க அவர் பேசியிருக்காரு. கண்ணீர் பொங்க பொங்க பேசியிருக்காரு. ஆனால் இப்போ அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. வாடகை வீட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவரோட இந்த நிலைக்கு வேற யாருமே காரணம் இல்லை. இவர் ரொம்ப சந்தோஷமா என்னோட மகன்னு சீராட்டி பாராட்டி வளர்த்த அந்த மகன்தான் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இப்போ இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம் அப்படின்னா இவருடைய குடும்ப பிரச்சனை தான். தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் பத்தின சில படிப்பினைகளை கொடுக்கறதுனால இந்த விவகாரம் தான் இப்போ நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளா இருக்கு. இந்த விவகாரத்தை பத்தி இந்த தொகுப்புல நாம சுருக்கமா பார்க்கலாம். 2 வெள்ளையர்கள் சேர்ந்து தொடங்கின ரேமன் நிறுவனத்தை 1944 வருஷம் தன்னோட அப்பா கூட சேர்ந்து வாங்கினாரு விஜய்பாத் சிங்கானியா. சினிமாவில எல்லாம் காட்டுற மாதிரி கடுமையான முயற்சி, ப்ராப்பரான பிளானிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க கையாண்டதுனால வெற்றிக்கு மேல வெற்றி சேர்ந்ததுனாலையும் லாபத்தை அதிக அளவுல சம்பாதிச்சிருக்காரு. இப்போ இந்த நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 ஷோரூம்கள் நம்ம நாடு முழுக்க இருக்கு. வெளிநாடுகள்ல 200 ஷோரூம்களும் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ரேமன் நிறுவனத்தினுடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிறுவனத்தோட முதுகெலும்பு தான் விஜய்பாத் சிங்கானியா. இப்போ இவருடைய எல்லா சொத்துக்களும் இவருடைய மகன் கௌதம் சிங்கானியாவோட பேர்ல இருக்கிறதாவும் சொல்லப்படுது. 2015 வருஷம் ரேமன் நிறுவனத்துல தனக்கு இருந்த 37% பங்குகளை தன்னுடைய மகன் கௌதம் பேருக்கு மாத்தினாரு விஜய்பாத். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகனுடைய பேர்ல ஏற்கனவே அவர் ஒரு பிரம்மாண்ட மாளிகையோ வாங்கி இருந்திருக்கிறாரு. JK ஹவுஸ் அப்படிங்கிற பேர்ல மும்பை மலபார் ஹில்ஸ் பகுதியில 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 37 அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்டமான ஒரு சொகுசு பங்களாவை இவர் வாங்கியிருக்காரு. 82 வயசு ஆயிட்ட இந்த விஜய்பாத் சிங்காவனுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, தான் வாங்கின அந்த மாளிகையில ஒரு டியூப்லெக்ஸ் வீட்டை தனக்குன்னே ஒதுக்கிடணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஆசை தான். அங்கிருந்து புத்தகம் எல்லாத்தையுமே நம்ம எழுதணும், அடுத்தடுத்து இந்த மாதிரியான சாதனைகள் கொண்ட ஒரு புத்தகத்தை தொகுப்பு எழுதணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அங்கிருந்து ஒரு புத்தகத்தை விஜய்பாத் சிங்கானியா எழுதியிருந்தாரு. அந்த புத்தகத்துல இடம் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இன்னொரு புத்தகத்தை எழுதுறதுக்கோ மகன் விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இறந்து போன தன்னோட மூத்த மகனோட மனைவி வாரிசுகளுக்கு சொத்துக்கள்லாம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பல நிபந்தனைகளை அவருடைய அப்பா விஜய் விதித்ததாவும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பெத்த அப்பாவையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கிறாரு மகன் கௌதம் சிங்கானியா. இந்த நிலையில தான் தனக்கு இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வருத்தத்தோட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆடை மனிதர் பத்மபூஷன் விஜய்பாத் சிங்கானியா. தன்னோட அப்பாவை யாரோ சிலர் தூண்டி விடுறாங்க, அவர் எப்பவுமே என்னோட அப்பா தான், நீங்க நிச்சயமா எங்க கூடவே இருக்கணும், நாங்களும் இந்த பிரச்சனையை பத்தி பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தரப்பு நியாயத்தையும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு ரேமண்டுடைய சேர்மன் கௌதம் சிங்கானியா.
இதுக்கடையில கௌதம் சிங்கானியா கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி விண்ணப்பிச்சதாகவும் சொல்லப்படுது. தன்னுடைய கணவரோட சொத்துல இருந்து 75% உரிமை கோரி அவங்க வழக்கு தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படியே போச்சு அப்படின்னா இந்த நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கௌதம் சிங்கானியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிற முதலீட்டாளர்கள் உடனடியா இந்த குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சதாகவும் சொல்லப்படுது.